நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். சென்றேன் பல பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவிழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலை விண்ணாய் ஒரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுண்டுணரும். கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுண்டுணரும். திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். யாரியக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. யாரியக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே. இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புலங்களும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு நீதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி புனர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே என்று வாழ்க்கை கை தேடி உள்ள முருகி நின்றே உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. நன்றி. வாழ்க்கை வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீரதாம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளே. வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து தை திருநாளாம் அனைவருக்கும் பொங்கல் நலவா வாழ்த்துக்கள். சூட்சும பொங்கல் என்ற தலைப்பில் மகரிஷி பாடலை பாடும் அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பாரண்ட கோடி எனும் அரிசி. அட்டத்திக்கும் அறிவாலே துழாவி விட்டேன். ஆஹாஹா, அதை சுவைக்க என்ன இன்பம். கிட்டிவிட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதி நான். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது. சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல். சுவைக்க சுவைக்க இன்பம் போகும் சூட்சும பொங்கல். இன்பம் மிகும் சூட்சும பொங்கல். நன்றிகள் அம்மா. பாடல்களுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உடலுக்கு ஆதாரமான உணவு, ஆத்மாவுக்கு மூலமான இறைவன், இந்த இரண்டு பெற வேண்டும் என்ற ஒரு சிறப்பை எடுத்து காட்டுவதுதான் தை மாதம். தை, தையல், இணைப்பு. இணைந்தால் புதுமைகள் தோன்றும். அமாவாசை போன்ற கும் இருட்டு சுத்தவெளி ஜீவாத்மாவை அதன் பயணம் தொடங்கிய இடமான பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துவது தை அமாவாசை. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அந்த முக்தியை பெற்றால் அமாவாசை என்ற மன இருள் நீங்கி பௌர்ணமி என்று வாழ்க்கை அறிவுமயமாக பிரகாசிக்கும். மனித உழைப்பும் இயற்கை வளங்களும் இணைந்து அடிப்படை தேவையான தானியங்கள் அறுவடையாகின்ற நாள். இதை ஒட்டி அதை கொண்டாடுவதுதான் தைப்பொங்கல். மனித உழைப்பை பாராட்டி இயற்கை அன்னை அள்ளி தருகின்ற ஒரே தொழில் விவசாயம். மண்ணுக்கு நாம் தந்தது ஒரு விதை நெல். ஆனால் நிலமகள் திருப்பி தந்தது 480 நெல்மணிகள். வேறு எந்த பொருளையாவது புதைத்தால் வளருமா பாருங்க. அச்சய தேதிக்கு தங்கம் வாங்கினால் வளரும் என்கிறார்கள். எப்படி வளர்ந்தது என்று யாராவது எடுத்து காட்டியிருக்கிறார்களா? எனவே இயற்கையின் கொடைக்கு நன்றி பாராட்டுவதே பொங்கல் திருநாள். புது நெல்லை அரிசியாக்கி சூரியனுக்கு படைத்து இத்தனையும் விளைந்தது உன் கருணையால் இறைவா என்று இயற்கைக்கு நன்றி கூறுவதே பொங்கலோ பொங்கல். நன்மையும் தீமையும் கலந்த இயற்கை போன்றதே மனித வாழ்க்கையும். கடல் சூழும் உலகில் வாழ்வோர் கடும் பசி தீர்க்க வித்து நட முதல் விளைவறுக்கும் நாள் வரை உழைப்போர் வாழ்க. இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழிப்போர் வாழ்க. உடல் நலம், அறிவு, செல்வம் உழவர்கள் பெற்று வாழ்க என்று பொங்கல் திருநாளுக்கு நன்றியாக உழவர் திருநாளுக்கான கவியை மகரிஷி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். உழவரின் உழைப்புக்கு உறுதுணையான கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவது நாளைய தினம் மாட்டுப் பொங்கல். அதுக்கு அடுத்த நாள்
மக்கள் கொண்டாட வேண்டியது தைப்பொங்கல் அல்ல, உழவு திருநாள் தான். ஏன்னா தைப்பொங்கல் விவசாயிகள் நன்றி பாராட்டுகின்ற இயற்கையின் வழிபாடு. ஆனால் விவசாயிகளுக்கு, விவசாய தொழில் புரிபவர்களுக்கு இது பொருத்தமானது. நாம் விவசாயம் செய்யவில்லையே, இப்ப நாம் யாருக்கு நன்றி பாராட்டுவது என்றால் உழவர்களுக்குத்தான் நாம் நன்றி பாராட்ட வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் என்று சிறப்பித்தாரே வள்ளுவர். எவ்வளவு உச்சத்தில் வைக்கிறார் உழவு தொழிலை. நீதானப்பா உலகத்திற்கே படியிழக்கிற பரந்தாமன். நீ இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த மக்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். முற்றும் துறந்த முனிவர்கள் நாங்கள் என்று பெருமை பேசுகின்ற ஆன்மீகவாதிகள் உயிரையும் துறக்க வேண்டி வரும். எனவே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். நம்ம எல்லாம் விவசாயி வணங்கித்தான் வாழ்ந்தாக வேண்டும். இறைவனை வணங்கவில்லை என்றால் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் விவசாயியை வணங்கவில்லை என்றால், அவன் தந்த உணவுக்கு நாம் நன்றி பாராட்டவில்லை என்றால் வாழ்வதற்கு அர்த்தம் என்ன? எனவே விவசாயிகளை மதிக்கின்ற ஒரு பண்பாடு அது இன்றைக்கு தேய்ந்து போனது. ஏதோ பொங்கல் அன்றைக்கு எல்லா மார்க்கெட்ல போய் எல்லாவற்றையும் வாங்கி வந்து பொங்கலோ பொங்கல் கொண்டாடுகிறார்களே தவிர, இதனுடைய தாற்பயத்தை, முக்கியத்துவத்தை, நம்முடைய வாழ்வின் ஆதாரம் எது என்று மதித்து வணங்குபவர்கள், கொண்டாடுபவர்கள் எத்தனை பேர்? அப்படி மதிக்கின்ற உணர்வு வந்தது என்று சொன்னால் உழவர் திருநாள் தான் நமக்கான பண்டிகை நாள். விவசாயி இந்த ஒரு மனித வாழ்க்கையின் முதுகெலும்பே விவசாய தொழில் தான். அதனால்தான் மகிழ்ச்சி சொல்வார்கள், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் செழித்திருக்கிறதாக எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? இவன் சாதாரண விவசாயி, 5 ஆண்டு பாடுபட்டான், இன்றைக்கு 2 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறான். இவன் மேலும் 10 ஆண்டு பாடுபட்டான், 20 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறான் என்று எங்கேயாவது விவசாய வளர்ச்சி பெற்றதை நாம் பார்த்திருக்கிறோமா? ஆனால் அவர்களுடைய உழைப்பால் விளைந்த மலர்கள், தானியங்கள், காய்கறிகள் இவற்றை வாங்கி விற்கின்ற வியாபாரி 5 ஆண்டுகளுக்குள் பங்களா கட்டுகிறானே. இந்த கொடுமையை சீர்திருத்த வேண்டும் என்று எந்த அரசியல் அமைப்பும் முனையவில்லையே. எந்த விவசாயிகள் சங்கமும் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லையே. எனவே இந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நாள் அல்ல, ஒரு துக்ககரமான நாள். ஏனென்றால் உழைப்புக்கு தகுந்த கூலி கொடுப்பதற்கு அறிவில்லாத சமுதாயம். ஒரு நடிகனுக்கு 150 கோடி தருகிறது உழைப்பு. ஆனால் ஆண்டு முழுவதும் உழைக்கின்ற விவசாயிக்கு எத்தனை கோடி தருகிறார்கள்? இப்ப எங்கே அறிவு இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, உழவர் சந்தைக்கு போகின்ற போது அப்படியே பார்ப்பேன் மக்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு. அவரிடத்துல பேரம் பேசுவாங்க. 3 ரூபாய் கொடுப்பையா, 1 ரூபாய் கொடுப்பையான்னு பேரம் பேசுவாங்க. வெளியே ஒரு தேநீர் கடைக்கு போனால் கூட 15-20 ரூபாய் தேநீர். அதுக்கு உற்பத்தி செலவு என்ன, லாபம் என்ன, நம்ம யாரும் கணக்கு பேசுறது இல்லை. ஆனா விவசாயி என்ன லாபம் பார்த்துட முடியும்? அவனிடத்துல பேரம் பேசுறானே. இப்ப இவங்கெல்லாம் என்ன சம்பாதிச்சு, என்ன வாழ்ந்து, என்ன பறையும் சொல்லுங்க பார்ப்போம். எனவே யாரை மதிக்க வேண்டுமோ அவர்களை மதிக்க தவறுகிறோம். யாரெல்லாம் மதிக்க கூடாதோ
அவர்களெல்லாம் மாண்புமிகு என்று பாராட்டி மகிழ்கிறோம். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அண்டங்காக்கைக்கும் குயிலுக்கும் பேதம் தெரியல என்றார் கண்ணதாசன். அது மாதிரி விவசாயிகளை எங்கே வைக்க வேண்டும், வியாபாரிகளை எங்கே வைக்க வேண்டும் என்ற அறிவு கூட இல்லாத ஒரு சமுதாயம். இதுல விவசாயம் எப்படி மகிழ்ச்சியோடு விவசாயம் பார்க்க முடியும்? அதனால்தான் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே எப்ப பெருக்குவார்கள்? அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வந்து அவனும் மற்றவர்களைப் போல வாழ்க்கை சுகங்களை தூக்கின்ற போதுதான் அவன் மகிழ்ச்சியாக விவசாயத்தை பார்க்க முடியும். இப்ப இங்கெல்லாம் விவசாயம் நாம் பார்க்கிறோம், எல்லாமே ஹைடெக் இயந்திரங்களை கொண்டு பெரிய நிலப்பரப்பை ஒரு குடும்பமே விவசாயம் பார்த்து விடுகிறது. வீட்டுக்கு வந்த எல்லா வசதியும் வைத்திருக்கிறார்கள். அப்ப இது போன்ற ஒரு மலர்ச்சி ஏன் நம் நாட்டிலே வரவில்லை என்பது அங்கங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் தோண வேண்டாமா? துபாய் போறாங்க, ஸ்பெயின் போறாங்க, அங்க லண்டன் போறாங்க. இது போல் நம் நாடு, நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற நாடு மேன்மை பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் வராத அவங்களுக்கு எல்லாம்? எனவே உழவர்களுக்கு ஓப்பு வராத காரணம்தான் சமுதாயத்தில் எவ்வளவு வசதி வந்தும் நம்மிடத்திலே மகிழ்ச்சி நிரந்தரமாக இல்லை. ஏன் என்றால் ஒரு சின்ன உதாரணம் தாங்க. ஒரு 15-20 நாள் வெளியூர் போறோம், ஹோட்டல்ல சாப்பிட்றோம். திரும்ப வீட்டுக்கு வந்தோம் என்ன சொல்லுவோம்? ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே சேர்த்து போச்சுன்றோம். ஏன்? என்ன சாப்பிட்டீங்க? வீட்டில் சாப்பிட்ற அதே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சாதம், சாம்பார், ரசம், மோர், குழம்பு, பொரியல், கூட்டு, இதுதான் அங்கேயும் சாப்பிட்டீங்க. அப்ப இங்க மட்டும் நாக்கு சாக மாட்டேங்குது, அங்க மட்டும் நாக்கு செத்து போகுதா? என்ன அர்த்தம்? ஹோட்டல் உணவிலே அன்பு இல்லை. எதை போட்டு எதை கலந்தா எவ்வளவு காசு வரும், அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமே தவிர அங்கே முதலாளிக்கோ தொழில் செய்பவர்களுக்கோ சர்வர்களுக்கோ யாருக்கும் நம்முடைய உடல் நலத்தை பற்றி அக்கறை கிடையாது. ஆனா வீட்டிலே சமைக்கின்ற உணவு, இது குழந்தைக்கு பிடிக்கும், இது வீட்டுக்காரருக்கு பிடிக்கும், இது மாமனாருக்கு பிடிக்கும், மாமியாருக்கு பிடிக்கும். அன்போடு கலந்த உணவு, உயிர்த்தன்மை நிறைந்த உணவு, இது எத்தனை நாள் சாப்பிட்டாலும் நாக்கு செத்து போகாது. அப்போ ஒரு 3 மணி நேரம் உணவுப் பொருளோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு மனிதனின் உணர்வுகளே ஒரு உணவை செத்து போகவோ வாழ வைக்கவோ முடியும் என்றால், பயிரோடு பயிராக 3 மாதங்கள் 6 மாதங்கள் வாழ்கிறான் விவசாயி, அவருடைய உணர்வுகள் அந்த பயிரை பாதிக்காதா? அந்த பயிர் தந்த தானியங்களை பாதிக்காதா? அதை உண்ணுகின்ற நம்மை பாதிக்காதா? அதனால்தான் எத்தனை வசதிகள் வந்தும் எந்த மனிதனுடைய மனதிலேயே நிம்மதி கிடையாதுங்க. இதன் அடிப்படை காரணத்தை யார் சிந்திச்சு பார்ப்பாங்க? மகர்ஷி மாதிரி சில பேர் தான் சிந்திச்சு பார்ப்பாங்க. எத்தனையோ மகான்கள், ஆன்மீகவாதிகள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை, ஆத்மாவைத்தான் பேசுகிறார்களே தவிர ஆத்மாவை வாழ வைக்கின்ற ஒரு தொழிலாளி, விவசாயி என்று அவனை பாராட்டிய முதல் மகான் வள்ளுவ பெருந்தகை, 2வது மகான் வேதத்திரி மகரிஷி. வேற எந்த ஆன்மீகவாதி விவசாயியை பாராட்டினாங்க பாருங்க? எல்லாம் கடவுளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ கடவுளை அடைகின்ற வரைக்கும் உயிர் நிக்கணும் இல்லை? அப்போ உயிரை காக்கின்ற, உயிரை தருகின்ற விவசாயியை வணங்காமல் நீ கடவுளை வணங்கி எப்படி ஞானம் பெற முடியும்? என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒரு விவசாயிக்கு செய்ய வேண்டிய நன்றி கொன்று விட்டாய், உனக்கு என்ன ஞானம் வரும்? என்ன ஞானம் வரும்? நீர் வளம் மிக்க இடத்தை விளை நிலமாக மாற்றிய நமது முன்னோரின் அறிவு திறமையை மதிப்பார் இல்லை.
விளைநிலத்தை வீட்டு மனைகளாகிய இன்றைய சமுதாயத்தின் அறிவீனத்தை மாற்றுவார் யாரும் இல்லை. மக்கள் எண்ணிக்கை பெருகி வர, மரங்கள் எண்ணிக்கை குறுகி வர, பருவமழை பொய்த்து போனது. மரங்களை நடுவதற்கு பதிலாக மந்திரம் ஓதினால் மழை வரும் நம்புகின்ற முட்டாள்தனத்தை விஞ்ஞானிகள் கூட எதிர்க்கவில்லையே. எனவே இதெல்லாம் சீர்திருத்த வேண்டும். பயிர் விளைந்த மகிழ்ச்சியிலே உழவர் பொங்க, பங்கீடு பெற்றவர்கள் பயனால் பொங்க, உயிரறிந்த ஓப்பனிலே யான் உலகத்தில் பொங்க, உலகெங்கும் வளம் பெறவே வாழ்த்துகின்றேன் என்று இன்னொரு கவியில மகர்ஷி உழவர்களை வாழ்த்துகின்றார். சரி, இந்த உழவுக்கு அடுத்த நிலை என்ன? உயிர் வாழ்வதற்கு உணவு, ஆத்மா நிலை பெறுவதற்கு பரமாத்ம தரிசனம். அப்ப அதற்கான வாழ்க்கை முறை என்ன, விவசாயம் என்ன என்றால், நம்மில் மறைந்திருக்கின்ற குண்டலினி சக்தியை கண்டெடுத்து அதை ஒரு பயிர் வளர்ப்பது போல உயரச் செய்து துரியத்திலே கொண்டு சென்று பல நெல்மணிகளை கண்டெடுத்த பயிரை போல இந்த பிரபஞ்சம் என்ற எண்ணற்ற தோற்றங்களுடைய உலகத்தை அறிய வேண்டும். இவை அனைத்தையும் உருவாக்கி காத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இறைவனோடு ஒன்றி கலப்புற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, எல்லா பானையும் சிறுசுதான், மிகப்பெரிய பானை எது? இந்த பிரபஞ்சம். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி. வெட்டவெளி எனும் பானைக்குள்ளே என்றால் பானை அளவுக்குள்ள இருக்கும், வெட்டவெளிக்கு எல்லை இல்லை. அப்ப எல்லைக்குட்பட்ட இயங்குகின்ற வெளி உலகம். வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி, அட்டதிக்கும் அறிவாலே துழாவி விட்டேன், ஆஹாஹா அதை சுவைக்க என்ன இன்பம். விஸ்வரூப தரிசனத்துல கணக்குக்கே எட்டாத விரிவுடைய இந்த உலக பிரபஞ்சம் என்ற இந்த உலகிலே இயங்குகின்ற எண்ணற்ற தோற்றங்கள், அவற்றை இயக்கி கொண்டிருக்கின்ற இறைவனின் கருணை, இவற்றெல்லாம் அகக்காட்சியாக பார்க்கின்ற போது பெறுகின்ற பேரின்பம். இதற்கு இணையாக எதை சொல்ல முடியும்? எனவே அதை சுவைக்க என்ன இன்பம். கிட்டிவிட்டது எந்தனுக்கே இந்த பொங்கல், கேட்டவருக்கெல்லாம் தருவேன் தகுதியானால். இந்த பொங்கலையும் பகிர்ந்துண்ணலாம். ஆனால் அட்சய பாத்திரம் போன்றது இந்த பொங்கல். எடுக்க எடுக்க குறையாத பொங்கல். கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். யார் வந்து கேட்கிறாங்க? ஞானம் பெற வேண்டும் என்று எந்த பக்தராவது கோவிலிலே வேண்டியதாக எங்கேயாவது நமக்கு பார்த்திருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? வாழ்க்கை வளங்களைத்தான் கேட்கிறார்களே தவிர உன்னை உணர வேண்டும் இறைவா என்று யாராவது கேட்பதை நாம் பார்க்கிறோமா? ஏன்? யார் கேட்பார்கள்? நம்மை போல் ஒரு சிலர் தான் கேட்பார்கள். நாம தேடி வந்து குருவிடத்திலே சரணடைகிறோம். கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். என்ன தகுதி? உயிர் இருக்கணும், பைத்தியமா இருக்கக்கூடாது. ரெண்டே தகுதி தான். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இல்லை, எல்லாம் டைரக்ட் கிளாஸ் தான். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது. இந்த சூட்சும பொங்கல் இருக்க, இது பெருக பெருக உடலின் ஆற்றல் பெருகிக்கொண்டே போகுமே தவிர குறைவதே இல்லை. இந்த சூடு ஆறி போவதே கிடையாது. தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது.
சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சுக்கும பொங்கல். எந்த அளவுக்கு தவத்திலே ஆழ்ந்து போகிறோமோ, புலனடங்கி மனம் ஒடுங்கி ஆழ்ந்து போகின்றோமோ, அந்த அளவுக்கு பேரின்பத்தின் ஆழத்திலே நாம் மூழ்கி போகிறோம். சர்க்கரை மூட்டைக்குள் விழுந்த எறும்பு போல பேரின்பத்தில் துவண்டு போகிறோம். அதில் ஒன்றி கலந்து போகிறோம். அருந்து மீண்டு வெளியே வருவதற்கே விரும்பாது. சர்க்கரை மூட்டி விழுந்த எறும்பு வெளியே வர விரும்புமா? அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுபோல் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற அந்த பரமாத்ம தரிசனத்தில் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். அந்த ஒன்றிவிட்ட நிலையில் எல்லாம் மற என இழந்த நலம், நான் என்பதே அற்றுப்போன அந்த சுகத்தில் பேரின்பத்தை நாம் துய்க்கிறோம். இதை போன்ற ஒரு சுகத்தை இந்த உலகத்திலே எந்த பொருளிலும் எந்த உறவிலும் பெற முடியாது என்பது ஞானிகள் கண்ட அனுபவம் அல்ல. தவத்தை மேற்கொண்ட எல்லோருமே ஒரு சில வினாடிகளாவது கண்ட அனுபவங்கள் தான். அதிலே நிலைப்பதற்கான பயிற்சியிலே மேன்மை பெற வேண்டும். அப்போ தை பொங்கல் சூக்கும பொங்கல், இதனால் மகரிஷி சமுதாய பொங்கல் ஒன்று சொல்லுவார். அது என்ன சமுதாய பொங்கல் அப்படின்னா, அது ஒரு நகைச்சுவை தான். மகரிஷி அவர்கள் புலவர் தியாகராஜன் ஐயாவோட நீண்ட நாட்கள் தங்கியிருந்தவர். குடும்பத்தை விட்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஏற்படுத்தி சமூகத்திற்கு வந்த பிறகு நீண்ட நாட்கள் புலவர் ஐயாவும் பேச்சுலர், மகரிஷியும் அவரோட நீண்ட நாள் தங்கியிருந்தார். அப்போ சமையலெல்லாம் புலவர் ஐயா தான் செய்வார். அவர் என்ன செய்வார்னா, அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் அரிஞ்சு போட்டு ஒரே பாத்திரத்தில் வச்சு எல்லாம் தவச்சு எடுத்துருவார். அவ்வளோதான். தனியாக குழம்பு ரசம் எல்லாம் செய்ய தெரியாது அவருக்கு. ஆனால் மகரிஷி சிரிச்சுட்டே சொல்லுவாராம், தியாகராஜா இது ஒரு சமுதாய பொங்கல், எல்லாம் ஒன்றுலே போட்டுட்ட அப்படின்னு மகரிஷி சிரிச்சுட்டே சொல்லுவாராம். அது மாதிரி அது ஒரு சமுதாய பொங்கல். ஸோ இதில் இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த சமுதாயமே இன்றைக்கு பொங்கலை கொண்டாடினாலும் மனம் பூரித்து பொங்கினாலும் இது தற்காலிகமானது. இதை நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடிய வகையிலே, எல்லோரும் இன்புற்று வாழக்கூடிய வகையிலே எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. அந்த பொது உடைமை சமுதாயத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக மக்கள் மீது இன்னும் பேரன்போடு தொழிலை செய்து நமக்கான உணவை அளிப்பார்கள். அந்த உணவை உண்கின்ற எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியிலே திளைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத சமுதாயம் வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கலமுடன், வாழ்கலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன் ஐயா. அருமையான கருத்துக்கள். நம்ம சிந்திச்சு பார்த்தோம், எந்த ஒரு சமுதாயம் விவசாயியை மதிக்கிறதோ, நீங்க வளர்ந்த நாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த விவசாயத்திற்கும் இந்த விவசாயம் செய்பவர்களுக்கும் கொடுக்கும் நன்மைகள், அவங்க வாழ்க்கை நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளரும் நாடுகளை பார்க்கிறோட இன்னும் நன்றாகவே இருக்கும். அவங்க மகிழ்ச்சியா இருக்கும். எப்போ விவசாயி சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பதான் அந்த சமுதாயம் முன்னேறும். நிறைய ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி அதை நோக்கி பயணிக்கும் அந்த எண்ணங்கள், அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வரும்பொழுது நாடும் வளம் பெறும்.
நமக்காக அருமையான கருத்துக்களை வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்ரி கவி மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்த்து வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம், தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை, மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடலை பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையிடவும் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.